வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். நம்ம எஸ்டர்டே தமிழ் சுருக்கெழுத்தில் இளநிலை அத்தியாயம் 15 இல்லு இழு கொக்கி பற்றி பார்த்தோம். அதில் நீங்கள் லெசன் மட்டும்தான் பார்த்தீங்க. இன்னும் பயிற்சிகள், தனிக்குறி சொற்கள், வினை சுருக்கங்கள், சுருக்கங்கள் அப்படி அதை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லெசனை ஒரு தடவை ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். இப்போது வார்த்தைகளின் முடிவில் வரும் இல்லு இழு என்பது பெரிய கொக்கியால் குறிக்கப்படுகிறது. அவசியமான இடங்களில் இம் சுழியும் சேர்க்கப்படும். வார்த்தையில் முடிவில், அதாவது நம்மளோட வார்த்தையின் முடிவில் வர இந்த இல்லு இழு கொக்கியானது பெரிய கொக்கியால் குறிக்கப்படுகிறது. அவசியமான இடங்களில் இம் சுழியும் சேர்க்கப்படும். நம்மளுக்கு தேவைன்ற அதில் இழுக்கு பக்கத்தில் இம்முன்ற வர இடத்துல நம்ம அந்த சுழிக்குள்ளேயே கொக்கிக்குள்ளேயே இம்மு சொற்களையும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். நாள், நா அ இல், நாள். ஆவல் தெரியுதா? நாளும், நாளும். அந்த ஹூக்குள்ளேயே அந்த இம் சர்க்கிள் தெரியுது பாருங்கள். நாளும். அதான். அடுத்தது இல்லு இழு பெரிய கொக்கி வளைவு கோடுகளுக்கு வளைவின் உட்புறம் சேர்ந்து எழுதப்படும். இல்லு இழு கொக்கி வளைவு கோடுகள்லாம் எது நம்ம சொன்னோம்? த, நா, மா, வா, இதெல்லாம் வளைவு கோடுகள். ஸோ அந்த வளைவு கோடுகளுக்கு உட்புறமாகவே இந்த இல்லு இழு கொக்கி வரும். இதோ தாள், தாள், திருநாள் வருதுங்களா? ஊவல் தெரியுதா? திருநாள். இதழ், இதழ், ஆவல் தெரியுதுங்களா? அடுத்தது ஆரம்ப சேர்க்கை எதுவுமின்றி வருகிற நேர்கோடுகளுக்கு இல்லு இழு கொக்கி கடைசியாக வருகிற உயிர்க்குறியின் மாற்றுப்புறம் எழுதப்படும். இது கடைசியில் வரும் உயிர்க்குறியை குறிப்பதற்கு வாகாக இருக்கும். இனி ஜாயிண்ட் ஸ்ட்ரோக் இல்லாமல் சிங்கிளாக வரக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குகளுக்கு வரக்கூடிய இந்த வவல்ஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த இல்லு இழு கொக்கி வரும். பாருங்கள். பால். ஸோ வவல் இங்கே இருக்கா? அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் கொக்கி வந்திருக்கு. கூழ். கூழ். ஊ வவல் இங்கே வந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைடு கொக்கி வந்திருக்கு. அடுத்தது பார்க்க போகிறது ஆரம்ப உயிர்க்குறி சுழி, நீண்ட சுழி, கொக்கி போன்ற ஆரம்ப சேர்க்கை உடைய நேர்கோடுகளுக்கு கோடு நன்கு நேராக இருப்பதற்கு வாகாக ஆரம்ப சேர்க்கையின் மறுபுறம் இல்லு இழு கொக்கி எழுதப்படும். ஆரம்ப உயிர்க்குறின இந்த அதுக்கு சுழி கொண்ட நேர்கோடுன்னா இந்த ஹா, சுழி இருக்கிறதுல இதோ ஹா இதாக இருக்கா? அடுத்ததாக கொக்கி போன்ற ஆரம்ப சேர்க்கை, அதாவது யா, இக்ஷா இருக்கா? இதான் கொக்கி கொண்ட நேர்கோடுகள். இதுக்கு வாகாக நன்கு நேராக இருப்பதற்கு வாகாக ஆரம்ப சேர்க்கையின் மறுபுறம் இல்லு இழு கொக்கி எழுதப்படும். பாருங்க. அருள். இதோ உயிர்க்குறி, ஆரம்ப உயிர்க்குறி இருக்கா? அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த கொக்கி வந்திருக்கா? சுருள். சா சர்க்கிள் இருக்கா? சுருள். ஊவல் தெரியுங்களா? சுருள் சர்க்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இந்த இல்லு கொக்கி வந்திருக்கு. செய்யுள், செய்யுள், செய்யுள். யா சர்க்கிள், சா சர்க்கிள் தெரியுதா? அதுலேயே யா ஸ்ட்ரோக்கு இல்லு இங்கே முடியுதா? செய்யுள். அடுத்தது பாருங்க. திரள், திரள். மரங்கள். மாற இந்த இங்கு ஸ்ட்ரோக் வருதா? இங்கு சர்க்கிள் வருதா? இந்த சர்க்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இந்த இல்லு கொக்கி வருது. அங்கே பாருங்கள். அதே மாதிரி படங்கள் தெரியுதுங்களா? இந்த சர்க்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் இந்த இல்லு கொக்கி வருது. அடுத்தது நடுவில் இல்லு இழு வந்தால் பெரிய கொக்கியை போடக்கூடாது, முழுவதுமே எழுதப்படும். இப்போ வேர்ட்ஸோட சென்ட்ரல் நடுவில் இல்லு இழு வந்தால் பெரிய கொக்கியை போடக்கூடாது. இப்போ சென்ட்ரலில் இல்லு இழு வந்தால் அதுக்கு நம்ம கொக்கி யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரோக்காகவே நம்ம எழுதிடணும். பாருங்கள். வேள்வி, வே இல் வி, வேள்வி. இல்லு நடுவில் வந்திருக்கா? இதில் நம்மளால் கொக்கி போட்டுட்டு நம்மளால் ஸ்ட்ரோக் போட முடியாது, அதனால் ஃபுல்லாகவே எழுதிடணும். வேள்வி. கேளிக்கை, களிப்பு வருதுங்களா? அடுத்தது வாழ்வு, வாழ்வு, தாழ்வு, வழக்கு வருதுங்களா?
அடுத்தது இல்லு இழு கொக்கியிடப்பட்ட வார்த்தைகளுக்கு பின் மற்றொரு வார்த்தையோ வேற்றுமை உருபோ பன்மை விகுதியோ சேரும்போது இல்லு இழு கொக்கி வாகுள்ள இடங்களில் அப்படியே வைத்து கொள்ளப்படும். இல்லு இழு கொக்கியிடப்பட்ட வார்த்தைகளுக்கு அதுக்கப்புறம் வேற ஒரு வார்த்தை அது கூட ஜாயிண்ட் ஆனாலோ இல்லை வேற்றுமை உருபோ பன்மை விகுதியோ சேரும் பொழுது அந்த கொக்கி அப்படியே வைத்து நம்ம ஸ்டோக் போட வேண்டியதுதான். அங்கே பாருங்கள், தேல் கடி, இல்லு வந்திருக்கு. அடுத்து கடின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. கடின்ற வார்த்தை வரும்போது க டி, தேல் க டி. தாள் போடு, தா இல் போடு, தா ஆவவுள் ஓ சவுண்டு ஊ சவுண்டு. புரியுதுங்களா? தமிழ் இசை, தமிழ் இசை. கூழ் கஞ்சி, கூழ் கஞ்சி. கொள்க, வாழ்நாள். படங்களில், மகளுடைய, மகளுடைய. அடுத்து பாருங்க, சுருள்கள், சுருள்கள். அடுத்து இந்த கல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். பன்மை விகுதியாகிய கல் என்பதற்கு முன் மெல்லினமாகிய இங் வந்து அதை நடுவில் பெரிய சுழி கொண்டு காட்ட வாகு இல்லாத இடத்திலும் தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் ஆகியவற்றோடு பன்மை விகுதி சேரும்போது கல்லுக்கு முன் இங்கு வரும் இடத்திலும் வர் இல் கடைசியில் வரும் இடத்திலும் பன்மை விகுதி ஆகிய கல் என்பதற்கு இல்லு இழு கொக்கியே கடைசியில் எழுதப்படும். அதாவது பன்மை விகுதியாகிய கல், இப்போ கல்ன்ற வார்த்தை முடியுதா, மரங்கள் பழங்கள் அந்த மாதிரி கல் முடியல, அந்த இங்குக்கு அப்புறம் கல் அப்படின்னு வரும்போது இந்த இங்கு சர்க்கிள் நம்மளால் போட முடியாது. அந்த இங்கு சர்க்கிள் போட இடம் இல்லாத, அந்த இங்கு சர்க்கிள் போட முடியாத இடத்துல இந்த இங்கல் அதை சேர்த்து நம்ம அதுக்கு இல்லு இழு கொக்கியை நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கு வரும் இடத்திலும் வர் லா இல்லு இல் கடைசியில் வரும் இடத்திலும் பன்மை விகுதியாகிய கல் என்பதற்கு கொக்கி இல்லு இழு கொக்கியே போடலாம். போது ஆடவர்கள், குடவர்கள், வர் அந்த கல்லுக்கு முன்னாடி இந்த வர் வரதால அதுக்கு நம்ம இல்லு இழு கொக்கியை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இல் கோவில்கள், வேல்கள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம அதுக்கும் இந்த இல்லு கொக்கியவே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். பாருங்கள், தேசங்கள், நாசங்கள், அம்சங்கள், வருஷங்கள், விஷயங்கள், அதிகாரங்கள். சரிங்களா? அந்த இங்குக்கு அப்புறம் அந்த கல் வர்றதுனால நம்மளால் இங்கா போட முடியல, அதனால் நம்ம அந்த இல்லு ஸ்டோக்கியே சேர்த்து போட்டு இது வந்து அதிகாரங்கள். சாவவல் இங்கே வரும். ஆடவர்கள், இதோ இங்கே சொன்னல வர் இல் கடைசியில் வரும் இடத்திலும் பன்மை விகுதியாகிய கல் என்பதற்கு இல்லு இழு கொக்கிய கடைசியில் எழுதப்படும். ஆடவர்கள். ஊழல்கள், ஊழல்கள், ஊழல்கள். அதே மாதிரி இல்லுக்கு அப்புறம் கல் வருதா, இல் கடைசியில் வரும் பன்மை விகுதியாகிய கல் என்பதற்கு இல்லு இழு கொக்கியே போடப்படும். ஊழல்கள். வேல்கள். புரிஞ்சுதா? அடுத்து அவர்கள் என்ற சொல் மரியாதைக்குரிய பின்மொழியாக பல இடங்களில் வரும். அதை குறிக்க அவ்வார்த்தைக்கு முன்னுள்ள வார்த்தையின் கடைசி கோட்டின் முடிவில் கொக்கி சேர்த்து எழுதப்படும். புரியுதுங்களா? இப்போ அவர்கள் அப்படின்ற வார்த்தை சேரும்போது, வார்த்தைக்கு பின்னாடி அவர்கள்ன்ற வார்த்தை சேரும்போது அதன் கடைசியில் வரும் நேர்கோடு, அந்த கோடுகளுக்கு இறுதியில் நம்ம இந்த இல்லு இழு ஸ்டோக்கியை நம்ம அவர்கள்னு நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? பார்த்துருப்பீங்க நேற்று. நேருஜி அவர்கள், காமராஜ் அவர்கள், பெரியார் அவர்கள், ராஜாஜி அவர்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்காக்கு அப்புறம் கல்லுக்கு முன்னாடி இங்கா வந்தாலும் சரி, இல்லுக்கு அப்புறம் கல் வந்தாலும் சரி, வர் அதுக்கப்புறம் கல் வந்தாலும் சரி, இந்த அவர்கள் வந்தாலும் சரி, நம்ம அதுக்கு இல்லு இழு கொக்கியவே உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம பயிற்சி பார்க்கலாம். நம்ம அடுத்து நம்ம இப்போ பயிற்சி பார்க்க போகிறோம்.